2வது ஆடி வெள்ளி விரதம். இந்த நாளில் பெண்கள் தங்களுக்கு பக்குவமாக தெரிந்த நோன்பு விரதங்களை மேற்கொண்டு பால், பழம், வெள்ளரிக்காய் இது போன்றது மட்டும் சாப்பிட்டு மேற்கொண்டா கண்டிப்பாக அவங்களுக்கு அம்மன் வேண்டியதை கொடுப்பா. சாயந்தர நேரத்தில் தீபம் ஏற்றி தாயாரை மங்கள தீபம் மூலமாக வணங்கினா சுபிட்சம் கிடைக்கும். 2வது வெள்ளிக்கிழமையில் அம்மனுக்கு நெய்வேத்தியமாக அவியல், பாயாசம், சுண்டல் இது போன்று நம்ம படைச்சு வழிபடலாம். பெண்கள் தங்களுக்கு குடும்ப நலன் மற்றும் கணவனினுடைய ஆயுள் வேண்டியும் கன்னியர் நல்ல வாழ்க்கை உறுதி பெறவும் இந்த பூஜை நிச்சயமாக உதவுது. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுறது கோடி நன்மையை தரும். விரதம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் கோவிலுக்கு சென்று வந்தாலே நீங்கள் நினைக்கிற வகை எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் சமயபுரம் மாரியம்மன் கோயில், மீனாட்சி அம்மன் கோயில், திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோயில், திருநெல்வேலி நெல்லையம்மன், அப்புறம் ஊரூர் மாரியம்மன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் எல்லாமே நடைபெறும். அதில் பங்கேற்று வழிபாட்டு நடத்தினா நிம்மதியும் சந்தோஷமும் நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப ஒற்றுமையும் கூடும். நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையும். மனசில் நிம்மதியும் நல்ல சிந்தனைகளும் ஆட்கொள்ளும். அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் நேர்மையான எண்ணங்களும் உங்களை வழி நடத்தும். இந்த நாள் தாயாரினுடைய அருள் நிச்சயமாக பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். மனதார வழிபட்டா குடும்பத்தில் அமைதி, வியாதிகள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகிறது. கண்டிப்பாக இது ஒரு நம்பிக்கை. பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலுக்கு சென்று இறைவியை வழிபட்டு நிம்மதி சந்தோஷம் அடையலாம். ஆடி வெள்ளிக்கிழமைகளில் தாயாரை நோக்கி கூறப்படுற ஓம் சக்தி அப்படின்ற வெறும் வார்த்தை அல்ல, அது தாயினுடைய சக்தியை அழைக்கிற மந்திரம். ஆடி மாதங்களில் அம்மனை வணங்கி வரவேற்றாலே அவர் நம்மளுடைய நல்வழிப்படுத்தி ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் செல்வத்தையும் நற்சிந்தனையும் அள்ளித்தருவா அந்த ஓம் சக்தி. ஓம் சக்தி.